நிச்சயமாக இது தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதிங்கிறது என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? மகளிர் உதவித்தொகையை திமுக 1000 ரூபாய் தருகிறது. அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறது. கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்கு பேருந்து வசதியை, இலவச பேருந்துகை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது. அது ஆண்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். கண்டிப்பாக அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜ் என்பது ஒரு சாதாரண மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு காய்கறிகளை, பழங்களை ஒரு 2 நாள் 3 நாள் வைப்பதற்கான தேவைகள். ஏற்கனவே வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தீங்க, அது ஏன் ஃப்ரிட்ஜ் ஆச்சுன்னு கேட்டாரு. இல்லை, அது நீங்கள் வந்து ஓரளா சொன்னது தானே. இப்போ தானே உங்களுக்கு அதிகாரபூர்வமாக சொல்கிறாங்க. அதிகாரபூர்வமாக சொல்லக்கூடிய நீங்கள் செய்தி வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜு, ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இது கண்டிப்பாக சாமானிய மக்களுக்கு தேவைதான். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கான நலத்திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் என்ன பயம்? நீங்கள் வெற்றி பெற்றால் அதை எல்லாம் கொடுப்போம் என்று சொல்லுகிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், அதை கொடுப்போம். ரைட். பயமும் இல்லை, பதற்றமும் இல்லை அப்படின்றாரு.